वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 59, 60 மற்றும் 61 இந்த 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். எப்பவும் போல நம்ம அந்த ஸ்லோகங்களை குழந்தைகள் உச்சாரணம் பண்ணுவா அத்தவா கேளுங்கோ. ஸ்லோகத்தை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. அனுமத்வசனாஸ்சைவ சுக்ரீவேன சமாகதः சுக்ரீவாய ச தத்சர்வம் संसद्रामो महाबलः अनुमद्वचनाश्चैव सुग्रीवेण समागतः सुग्रीवाय च तत्सर्वम् संसद्रामो महाबलः अनुमद्वचनाश्चैव सुग्रीवेण समागतः सुग्रीवाय च तत्सर्वम् संसद्रामो महाबलः आदिजस्तत्य तथा वृत्तम् सीतायाश्च विशेषतः सुग्रीवश्चापि तत्सर्वम् धृत्वा रामस्य वानरः आदितस्तद्यथा वृत्तम् सीतायाश्च विशेषतः सुग्रीवश्चापि तत्सर्वम् धृत्वा रामस्य वानरः आदितस्तत्तथा यथा वृत्तम् सीतायाश्च विशेषतः सुग्रीवश्चापि तत्सर्वम् श्रुत्वा रामस्य वानरः तथा सख्यं रामेण प्रीतश्चैवाग्निसाक्षिकम् ततो वानरराजेन वैरानुकथनं प्रति
சக்கியம் ராமேன प्रीतश्चैवाग्नि साक्षिकम् ततो वानरराजेन वैरानुकथनं प्रति चकार सख्यं रामेण प्रीतश्चैवाग्नि साक्षिकम् ततो वानरराजेन वैरानुकथनं प्रति பாருங்க. சென்ற வகுப்புல 58வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அது என்ன ஸ்லோகம்? சபர்யா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜா பம்பாதீரே அனுமதா சங்கதோ வானரேனஹ அப்படிங்கிறது வரைக்கும் அந்த ஸ்லோகம். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சபரி அப்படிங்கிற அந்த புண்ணியவதிய ராமஹா தசரதாத்மஜா ராமஹா சம்யக் பூஜிதா நன்றாக பூஜித்தார். அது மாத்திரமல்ல, பம்பாதீரே சங்கதோ வானரேனக அனுமதா, அங்கதான் அனுமார பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கிறது. ரொம்ப தூரத்துல இந்த 2 பேர் வந்துட்டு இருக்கா. அந்த சபரி அப்படிங்கிற புண்ணியவதிய அவளுக்கு மோட்சம் கொடுத்த பிறகு அந்த கானகத்துல 2 பேரும் நடந்து வந்துட்டே இருக்கா. அந்த ரிஷ்யமுக பர்வதம் அப்படிங்கிற பர்வதத்தை நோக்கி வந்துட்டே இருக்கா. இப்படி வரும்பொழுது தூரத்துல 2 பேர் வரத அங்க சுக்ரீவன் அந்த 4 பேரோட நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும் பொழுது அவளை பார்த்தோன்னே பயந்து ஓடுறான். யாரு? சுக்ரீவன். அப்போ அனுமன் கேட்கிறான், எதற்காக பயந்து ஓடுற? இல்ல அங்க பாரு 2 பேர் வர ஆஜானுபாகவா வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தா க்ஷத்ரியால் மாதிரி இருக்கா, ரொம்ப பிரம்மாண்டமான சரீரத்தோட இருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு காண்பிக்கிறான். அப்போ அனுமன் சொல்றான், நீ பயப்படுறதா இருந்தா வாலியை பார்த்து தான் பயப்படணும், நீ எல்லாரையும் பார்த்து பயப்படுறியே, அந்த மாதிரி பயப்பட வேண்டாமே அப்படிங்கிறான். வரது யாரோ 2 புருஷால் மாதிரி தானே தெரியறா, அவளை பார்த்து ஏன் பயப்படல? ஒருவேளை வாலியை அவளை அமுச்சு வச்சிருந்தா அப்படிங்கிறதாக சொல்லி அந்த இடத்துல சுக்ரீவன் பயந்து போறான். அப்போ அனுமன் கிட்ட சொல்றான், நீ தான் பயப்படாதவனே, அவகிட்ட போய் கேளு, அவ யாரு, எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீ போய் கேளு அப்படிங்கிறதாக அங்கிருந்து சொல்லி அனுப்புறான். அப்போ ஒரு பிக்ஷு மாதிரி வரான். அனுமன் தன்னுடைய வேஷத்தை மாத்திண்டு ஒரு பிக்ஷு மாதிரி வந்து அவளிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அப்படிங்கிறதாக நம்ம என்ன பண்ணோம், போன ஸ்லோகத்துல பார்த்து முடிச்சிருந்தோம். இப்ப என்ன ஆகுது பாருங்கோ, அந்த ஹனுமன் பிக்ஷு மாதிரி வந்து ராமனிடத்துல கேட்கிறான், நீங்க யாரு? உங்களை பார்த்தாக்கா ஒரு போர் வீரர்கள் மாதிரி இருக்கேலே, இளவரசர் மாதிரி இருக்கேலே, உங்களுடைய சரீரம் ஆஜானுபாகம் தோற்றம் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ஒரு ராஜா மாதிரி இருக்கேலே, நீங்க யாரு? எதுக்காக இந்த மாதிரி சந்நியாச வேடத்துல இந்த காட்டுக்கு வந்திருக்கேள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த ஹனுமன் கேட்கிறான். கேட்கறதோடு இல்லாம, நான் வந்து இங்க பிக்ஷு மாதிரி வந்திருக்கேன், நான் ஹனுமன், இந்த மாதிரி சுக்ரீவன் இருக்கான், அவனுடைய மந்திரி நானு, அங்க இருக்கக்கூடியவன் சுக்ரீவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ ராமரும் என்ன பண்றானாக்கா, தான் எதற்காக வந்திருக்கேன், என்ன பண்ற, ஏன் இந்த சந்நியாச இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய விற்த்தாந்தம் எல்லாத்தையும் ஹனுமனிடத்துல சொல்றதுக்கு முயற்சி பண்றா. அதுக்கு முன்னாடி ஹனுமன் அவகிட்ட பேசும்பொழுதே ராமர் சொல்றார், லக்ஷ்மணா, இவருடைய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, எப்படி பேசணுமோ அப்படி பேசுறார். இவர் சர்வஜர், இவருக்கு எல்லாமே தெரியும், சகல ஞானமும் பொருந்தியவர், வேதங்களை படிச்சவர், வேதாந்தங்களை படிச்சவர், அது மாத்திரம் இல்ல நவ வியாகரண பண்டிதர் இவர் அப்படிங்கிறத ராமன் கண்டுபிடிக்கிறார். எப்படின்னாக்கா, அவர் பேசக்கூடிய பேச்சிலிருந்தே கண்டுபிடிக்கிறார். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்கு. நிறைய பேசக்கூடாது, குறைவா பேசணும், அதிர்ந்து பேசக்கூடாது,
ரொம்ப லோ வாய்ஸ்ல பேசக்கூடாது, மீடியமான வார்த்தையில பேசணும். அந்த மாதிரி பேசுறதுனால ஹனுமனை அவர் சொல்றார், இவர் நவவியாக்கரண பண்டிதர் இவர், அந்த மாதிரி பேசுறாருன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். யாருக்கு? ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம். ராமர் தன்னுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நாங்கள் அயோத்தியாவிலேருந்து வரோம், பேர் ராமர்னு பேர், லக்ஷ்மணன் பேர், மாதிரி சீதையை ராவணன் ஒருத்தன் அபகரிச்சுன்னு போயிட்டான், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயருக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அங்க பாருங்க, சுக்ரீவன் இருக்கான், அவன் வானரம் தான், இருந்தாலும் உங்களுடைய சக்கியத்தை விரும்புறான், உங்களுடைய நட்பை விரும்புறான். நான் அவனிடத்துல உங்களை ஆழ்ச்சின்னு போறேன்னு சொன்ன உடனே ராமருக்கு சந்தோஷம். லக்ஷ்மணா, நம்ம யாரை பார்க்கணுங்கிறதுக்காக இங்க வந்தோமோ அவனிடத்துல இருந்தே நமக்கு ஒரு தூதுவன் கிடைச்சிருக்கான், இவனையே நான் நம்மளுடைய தூதுவனாக வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதாக ராமதூதனா மாத்திரார். யாரு? அனுமன. அப்பேற்பட்ட ஒரு சந்திப்பு அங்க பாருங்க. இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்ன ஸ்லோகம் முடிக்கிறாராங்க? சங்கதோ வானரேனஹா. ஹா, என்ன ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். ராமனுக்கும் அப்பற்ற அளவற்ற மகிழ்ச்சி, அதே மாதிரி ஹனுமானுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி, சிநேகம் அப்படி காமிக்கிறார் ராமர். அப்பேற்பட்டவரை அந்த சுக்கிரவனத்தில் அழைச்சிட்டு சேர்க்கிறார். யாரு? ஹனுமான். அனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேன சமாகதா. அனுமன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ராமர் கேட்டுக்கிறார். அப்படி கேட்டுண்ட அந்த ராமர் தன்னுடைய சரித்திரத்தை மொத்தத்தையும் அனுமனிடத்துல சொல்றார். அதையெல்லாம் கேட்டுண்டு சுக்ரீவேன சமாகதா. இப்போ சுக்ரீவனிடத்துல ஒரு ஸ்நேகத்தை அவனுக்கு அருகாமையில் கொண்டு போய் சேர்க்கிறதோடு இல்லாம சுக்ரீவாயது தற்சர்வம் சம்சத்ராமோ மகாபலா. ஏ சுக்ரீவா, இவர் யாரு தெரியுமா? எப்பேற்பட்ட மகாராஜா தெரியுமா? சூரிய குலம்ன்றது எப்பேற்பட்ட குலம் தெரியுமா? இக்ஷ்வாகு வம்சம் எப்பேற்பட்ட வம்சம் தெரியுமா? அப்பேற்பட்ட வம்சத்தில் தசரத மகாராஜாவுடைய புத்திரர் இவர், ராமன் பேரு. அப்பேற்பட்டவர் நம்மளை தேடி வந்திருக்கார். அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுறதா, அதை நாம தான் பண்ணணுமா, அதுவும் நீ தான் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்த அவருடைய விற்த்தாந்தங்கள் மொத்தத்தையும் சுக்ரீவன் இடத்துல ராமரை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்துறார். அனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேன சமாகதா சுக்ரீவாய தத் சர்வம் சம்சத்ராமோ மகாபலஹ. இப்படியாக ராமனுடைய விற்த்தாந்தங்கள் முழுவதும் சுக்ரீவனிடத்திலும் சுக்ரீவனை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறார். இப்ப கேட்டு யாரு? ராமபிரான் கேட்டு தெரிஞ்சுக்க போறார். முதல்ல சுக்ரீவன் ராமனுடைய மொத்த சரித்திரத்தையும் என்ன நடந்தது அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சின்றதாக இந்த 59வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேன சமாகதா சுக்ரீவாய தத் சர்வம் சம்சத்ராமோ மகாமலஹ. சரி. ஆதிதஸ்தத்யதா விருத்தம் சீதாயாஸ்ச விசேஷதः சுக்ரீவச்சாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹ. சொல்றார், மறு சீதை என்னுடைய மனைவி, அவளை ராவணன் என்னிடமிருந்து அபகரிச்சுன்னு போயிட்டான், அவளை தேடி இந்த வழியா நாங்கள் வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த திக்கும் தெரியல, திசையும் தெரியல, எந்த பக்கமா அழைச்சிட்டு போயிருப்பான்னு எங்களுக்கு தெரியல, அப்படிங்கிற சீதையை காணோம் அப்படிங்கிறது மாத்திரம் எங்களுக்கு தெரியும், அவ எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிண்டே வர. இப்போ சீதை ராவணனால ஆகாய மார்க்கமாக கடத்தின் போகும் பொழுது, அபகரிச்சின் போகும் பொழுது அவருடைய சில ஆபரணங்கள் கீழே போட்டுட்டே போறா. அடையாளத்துக்காக சீதை என்ன பண்றா, அதனிடத்தில் இருக்கக்கூடிய சில ஆபரணங்களை அந்த கீழே போட்டுட்டே போறா. அப்படி சீதையால போடப்பட்ட அந்த ஆபரணங்களானது சுக்ரீவனிடத்துல கிடைக்கிறது. சுக்ரீவன் எடுத்து வச்சுருக்கா, எனக்கு தெரியும், நான் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், நான் அதை சேகரித்து வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாக சுக்ரீவன் என்ன பண்றானாக்கா, சீதை பயன்படுத்தின அந்த அவனுக்கு கிடைச்ச அந்த ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து காட்டுறான். யாரிடத்துல? ராமனிடத்துல. அதை பார்த்தோன்னே மறுபடியும் ராமபிரான் அழற. நான் சீதையை பார்க்கலான்னு வந்தேன், அவருடைய ஆபரணங்களை தானே பார்க்க முடிஞ்சது, என்னால சீதையை பார்க்க முடியலையே அப்படிங்கிறதாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார் ராமர். கஷ்டப்படுறதோடு இல்லாம எனக்கு உன்னுடைய உதவி வேண்டும், நீங்க எனக்கு சகாயம் பண்ணணும், உன்னாலதான் முடியும் அப்படிங்கிற விஷயத்த சுக்ரீவனிடத்துல தெரியப்படுத்தவும் இல்லாம சுக்ரீவச்சாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹா. இப்போ உத்தரக்குத்திர சக்கியம் ஆயிடுறது, ஸ்நேகபாவம் ஆயிடுறது, அப்ப நண்பர்கள் ஆயிடுறா. அப்ப இவளை பத்தின விஷயம் அவளுக்கு தெரியும் போது சுக்ரீவனுக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் எப்படி வாலி இவருக்கு விரோதியானா
எதனால இவா வந்து அந்த இடத்த விட்டு வெளியில வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்துல வாலிக்கும் இவனுக்கும் சின்ன ஒரு மன இது வேறுபாடு ஆறுது. ஒரு குகைக்குள்ள நிறைய ராட்சசால் வந்துடுறா, அவளால பேராபத்து ஏற்படுறது அப்படிங்கிறதாக வாலி என்ன பண்றான், சுக்ரீவனை வெளியில நியமிச்சுட்டு தான் வந்து அந்த குகைக்குள்ள போயிட்டு நீ எக்காரத்தோட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். அவன் வாலி அந்த குகைக்குள்ள போய் 1 மாத காலம் ஆயிடுத்து, இன்னும் வரலையே. அந்த குகைக்குள்ளது நிறைய ரத்தங்கள் மாம்சங்கள்லாம் வெளியில வரத பாக்குறான். பார்த்த உடனே அந்த ராட்சசாலால வாலிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிறதாக என்ன பண்றான், அந்த குகையை சுக்ரீவன் மூடிடுறான். மூடிட்டு வந்துடுறான். வந்துட்டு இந்த மாதிரி வாலி வதமாயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு பட்டாபிஷேகம் ஏத்துட்டு ராஜ்யத்துல அமர்ந்துடுறான் சுக்ரீவன். எப்படியோ ராமன், வாலி வந்து ரொம்ப பலசாலி, அவனை யாரும் அவ்வளவு சுலபமா வீழ்த்திட முடியாது. அந்த குகையில அடைக்கப்பட்ட அந்த பாறையும் தள்ளிண்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்து பார்த்தா இவன் சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு ஆட்சி பண்ணிட்டு வந்து அவனுக்கு ரொம்ப கோபம். அதனால என்ன பண்றான், அந்த நாட்டை விட்டே வெளியில ஒதுக்கி வச்சிடறான். அது மாத்திரம் இல்ல, அவன் கூட இவ 4 பேரும் வந்துடுறான். சுக்ரீவனுக்கு ரொம்ப பிடித்தமான 4 அமைச்சர்கள், நலன், நீலன், தாரன், ஹனுமன், இவாளும் சேர்ந்து வெளியில வந்துடுறா. அது மாத்திரம் இல்ல, சுக்ரீவனுடைய மனைவிய வாலி அவன் அபகரிச்சுன்றான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ராமரிடத்துல பரஸ்பரம் சொல்லிக்கிறான். அப்போ ராமரும் பிரதிஜை பண்றார், கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். ஒருத்தரோடு சக்கியம் ஆயிடுறான். ராமருடைய விற்த்தாந்தத்தெல்லாம் கேட்டு சுக்ரீவன் தனக்கு அவருக்கு உதவுவதா சொல்றான். அதே மாதிரி சுக்ரீவனுடைய விற்த்தாந்தம் எல்லாம் கேட்ட ராமர், நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிறதாக ஒருத்தருக்கு பரஸ்பரம் உதவிக்கிறான். அதான் இங்க ஆதிதஸ்தத்யதா விருத்தம் சீதாயாஸ்ய விசேஷதா சுக்ரீவஸ்சாவி தற்சர்வம் சுருத்வா ராமஸ்ய வானரஹா. இப்ப கேட்டுட்டா ஒருத்தர் நட்பு பாராடிட்டா. அடுத்து என்ன நடக்க போறதுனாக்கா பாருங்க, சகார சக்கியம் ராமேன பிரீதஸ்சைவாக்னி சாட்சிகம். உடனே அனுமன் என்ன பண்றாரு, அங்க ஒரு அக்னி ஜுவாலையை கொடுத்துறார். அந்த அக்னியை கொடுத்து 2 பேருடைய கையையும் சேர்த்து வைக்கிறார். ராமருடைய கையையும் சுக்ரீவனுடைய கையையும் இணைத்து ஒருத்தருக்கு நட்பா இருக்கணும், பலமா இருக்கணும், எல்லாத்திலும் நீங்க வெற்றி அடையணும், அதற்கு இந்த அக்னி தான் சாட்சி அப்படிங்கிறதாக ஹனுமன் என்ன பண்றார், அங்க ஒரு அக்னி ஜுவாலையை மூட்டி அதன் முன்பாக ராமருடைய கைகளையும் சுக்ரீவனுடைய கைகளையும் இணைத்து 2 பேருக்கு ஒரு நட்பை பாராட்டுறார். சகார சக்கியம் ராமேன பிரீதஸ்சைவாக்னி சாட்சிகம். அக்னி சாட்சியா இந்த விஷயமானது நடக்கிறது. ததோ வானர ராஜேன வைரானு கதனம் பிரதி. அப்ப சொல்றார் ராமர், சுக்ரீவா நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நான் வந்து விட்டுட மாட்டேன், உனக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் உன்னிடத்துல மீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறதான ஒரு பிரதிஜையை உண்டு பண்ணிக்கிறார். இப்ப என்ன ஆறுது, இருவரும் நண்பரானதுனால ராமருடைய எதிரி சுக்ரீவனுக்கும் எதிரியாகும், சுக்ரீவனுடைய எதிரி ராமனுக்கும் எதிரியாகும் ஒரு நிலைப்பாட்டை அக்னி சாட்சியாக பரஸ்பரம் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறா அப்படிங்கிறதாக இந்த விஷயமானது இந்த 61வது ஸ்லோகம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. என்ன பார்க்கிறோம், ஹனுமான்ற ஒரு உன்னதமான ஒரு கதாபாத்திரத்தை ராமன் சந்திக்கிறான். அவனிடத்துல எல்லா விஷயத்தையும் ராமன் விற்த்தாந்தம் முழுவதும் சொல்லி நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிறதாக சொல்லி சுக்ரீவனிடத்துல அழைச்சிட்டு போயிட்டு ஒரு வானரங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு சக்கியம், ஒரு நட்பை ஏற்படுத்துறா. அப்படி அனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேன சமாகதா சுக்ரீவாய தற்சர்வம் சம்சத் ராமோ மகாமலஹா. ராமருடைய எல்லா விற்த்தாந்தங்களையும், அவன் ஒரு பலசாலி வீரியவான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அனுமன் சுக்ரீவனிடத்துல எடுத்து சொல்றான். ஆதிதஸ்தத்யதா விருத்தம் சீதாயாஸ்ய விசேஷதா. இப்படி சீதையை யாரோ அபகரிச்சுன்னு போயிட்டா, அவருக்கு உதவி தேவைப்படுறது, அந்த உதவியை நம்மளாலதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அந்த ஆபரணங்களை கொண்டு போய் சுக்ரீவன் கொடுக்குறான். இது சீதையனுடைய ஆபரணமான்னு பார்த்துட்டு ரொம்ப கண்ணீர் மல்க ராமர் கதர்றர். சுக்ரீவஸ்சாபி தத் சர்வம் சுருத்வா ராமஸ்ய வானரஹ. அதே மாதிரி மியூச்சுவல் கன்சர்ன், சுக்ரீவனுக்கும் சில விஷயங்கள் இருக்கு, அதையும் நான் உனக்கு சரி பண்ணுவேன் அப்படிங்கிறதாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அனுமர் என்ன பண்றாருனாக்கா, சகார சக்கியம் ராமேன பிரீதஸ்சைவாக்னி சாட்சிகம். அக்னி சாட்சியாக இருவருடைய கைகளையும் கோர்த்து ததோ வானர ராஜேன வைரானு கதனம் பிரதி. இப்படியாக இந்த 59, 60, 61 இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான்.
அனுபத்வச்சனாச்சைவ சுக்ரீவேன சமாகதः சுக்ரீவாய தத்சர்வம் சம்சத்ராமோ மகாபலः ஆதிதஸ்தத்யதா விருத்தம் சீதாயாஸ்ச விசேஷதः சுக்ரீவஸ்சாபி தத்சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரः சகார சக்கியம் ராமேன பிரீதஸ்சைவாக்னி சாட்சிகம் ததோ வானரராஜேன வைரானு கச்சனம் பிரதி. இப்படியாக ராமர் பிரதிஜை பண்ணிக்கிறார், நிச்சயமாக சுக்ரீவா உனக்கு நான் உதவி பண்ணுவேன் அப்படிங்கிறதாக. இருவரும் ஒருத்தர் என்ன பண்றா, உதவி புரியலாம் அப்படிங்கிற ஒரு கன்சனை உண்டாக்கிறார். பாருங்கோ, இதனுடைய பாவார்த்தம் என்ன? ராமஹா பம்பா நாமகே சரோர தட்டே அனுமதா சக மிலித்தவான். அனுமதா கதனாத் ஏவ சுக்ரீவனாம்னா வானரராஜேனாப்பி சங்கதா. சோ சுக்ரீவன் இவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை, ஏன்னா இவன் சந்திக்க வந்ததே சுக்ரீவனை தான் இல்லையா. அந்த கபந்தம் நாம ரூபேன்னு பார்க்கும்பொழுது அந்த யக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கந்தர்வ புருஷன், நீ ருஷ்யமுக பர்வதம் போ, அங்க சுக்ரீவன் இருப்பான், அவன் உனக்கு உதவி பண்ணுவான் அப்படிங்கறத தான் அங்க சொன்னார். அதே மாதிரி ஹனுமர் தானா வந்து, அதே சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட அனுமன் வந்து ராமனிடத்துல அவன்தான் சுக்ரீவன் சொன்ன உடனே பரமானந்தம் பேரானந்தம் ராமருக்கு. அப்பா, நாம தேடி வந்த காரியம் நமக்கு நேரடியா வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். பம்பா தீரே நம பம்பா நாம்னா சரோரவஸ்ய தட்டே வானரேன வானரேன நம கபினா வானரேன நாம கபினா இல்லையா. ஹனுமதா நாம ஆஞ்சநேயேன சங்கதா சம்மிலிதா அனுமத் வச்சனாத் ஆஞ்சநேய வச்சனேன ஏவச்ச சுக்ரீவேன சுக்ரீவனாம்னா வானரேன சமாகதா மிலிதா, ஒரு சந்திப்பானது ஏற்படுறது அப்படிங்கிறது அந்த 59வது ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். அதை தொடர்ந்து 60வது ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் பாருங்கோ. மகாபலஹா நாம அதுலித பலஹ, அப்பேற்பட்ட பலம் யாரு? ஆதிதா ஆரம்பதா சர்வம் பூர்வம், எல்லா ஆரம்பத்திலிருந்து எல்லா விதமான அந்த விருத்தம் நாம விருத்தாந்தம் முழுமையான ராமருடைய சரித்திரத்தை சுக்ரீவாய நாம சுக்ரீவேன நாமதேயதா சம்சயது அகதயது அவரிடத்தில் சொல்லப்பட்டது இல்லையா. சொல்லிட்டு என்ன பண்றது? விசேஷதா விசேஷேன சீதாயாக ஜானக்கியாக தத்து தத்து அரணரூபம் நாம யதாவிருத்தம் நாம யதா கடிதம் சம்ஸ்தது அகாதீத், அந்த சீதாயால அணியப்பட்ட அந்த ஆபரணமும் சுக்ரீவன் மூலமாக ராமருக்கு கிடைக்கிறது இல்லையா. அப்படிங்கிற விஷயமானது 60வது ஸ்லோகத்தில் என்ன பாவார்த்தம் பாருங்க. மகாசக்தி சம்பன்னா ஸ்ரீராமஹா ஆரம்பதா சம்பூர்ணம் விருத்தம் சுக்ரீவாய நம ஸ்ராவிதவான் தத்ராபி விசேஷதா சீதாயாக அபகரண விருத்தம் யதா கடிதம் அகாதீத் அப்படிங்கிறதாக 60வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு. அதை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 61. அவருடைய விற்த்தாந்தம் என்ன? வானரஹா வானரஹான கபி சுக்ரீவஹா சுக்ரீவநாம்னா ச அபி ராமஸ்ய ராகவஸ்ய தத் சர்வம் பூர்ணம் ஸ்ருத்வா ஆகர்ணிய பிரீதஹ நம பிரசன்னஹ சன்னு ச ராமேன ராகவேன அக்னிசாட்சிகம் நம அக்னிம் சாட்சி கிருத்திய சக்கியம் சக்கியம்னா மைத்ரியம், அதாவது நட்பு அப்படிங்கிறது அச்சக்கார கிருத்தவான். ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் என்ன பண்றா? அந்த அக்னி சாட்சியாக ஹனுமன் அவ ரெண்டு பேரும் சேர்த்து வைத்தார். ஒரு மித்ரபாவம் மைத்ரதா மைத்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கியமானது இருவருக்கும் ஏற்பட்டது அப்படிங்கிற வரைக்கும் இந்த 61வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்திருக்கு. இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து நாம ஒரு சுபாஷிதம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, என்ன சுபாஷிதம்? அர்த்தாதுரானாம் ந குருர் ந பந்து காமாதுரானாம் ந பயம் ந லஜ்ஜா வித்யாதுரானாம் ந சுகம் ந நித்ரா க்ஷுதாதுரானாம் ந ருச்சிர் ந பக்வம். அர்த்தாதுரானாம் ந குருர் ந பந்து காமாதுரானாம் ந பயம் ந லஜ்ஜா வித்யாதுரானாம் ந சுகம் ந நித்ரா
க்ஷுதாதுராணாம் ந ருச்சிர் ந பக்வம். திரும்ப ஸ்லோகத்தை படிக்கிறேன், கவனமா கேளுங்கோ. அர்த்தாதுராணாம் ந குருர் ந பந்துஹு, காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா, வித்யாதுராணாம் ந சுகம் ந நித்ரா, க்ஷுதாதுராணாம் ந ருச்சிர் ந பக்வம். அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். என்ன அர்த்தம்னாக்கா, அர்த்தாதுராணாம், இதுல பாருங்க, அர்த்தாதுராணாம், காமாதுராணாம், வித்யாதுராணாம், க்ஷுதாதுராணாம். துராணாம் இருக்கு இல்லையா, துராணம் என்னன்னாக்கா விருப்பம் உள்ளவன் அர்த்தம். அர்த்தாதுராணாம் அதாவது விருப்பம், ஆசை. அர்த்தாதுராணாம் அர்த்தம்னா செல்வம், பணம். இந்த பணத்தின் மேல ஆசை இருந்ததுனாக்கா அவனுக்கு ந குருர் ந பந்துஹு, அவனுக்கு ஆசிரியரும் குருவும் கிடையாது, ந பந்துஹு சொந்தக்காராலும் கிடையாது. காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா, காமம்னா ஆசை, ஆசை தான் நினைக்கிற விஷயங்களை மாத்திரமே அடையக்கூடியவன், விரும்பக்கூடியவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ந பயம் ந லஜ்ஜா, அவனுக்கு பயமும் கிடையாது, லஜ்ஜான வெட்கம், வெட்கமும் கிடையாது. அடைய வேண்டியதை அடைஞ்சே தீருவான் அர்த்தம். காமாதுரானா தான் விரும்பியதை செய்யக்கூடியவன். அர்த்தாதுரானா செல்வத்தை விரும்பக்கூடியவன். அவனுக்கு ந குருர் ந பந்துஹு. காமாதுரானாம்னாக்கா ஆசை உடையவனுக்கு ந பயம் ந லஜ்ஜா, பேராசை இருக்கு இல்லையா, அவனுக்கு பயமும் கிடையாது, லஜ்ஜையும் கிடையாது. வித்யாதுரானாம் கல்வியை விரும்பக்கூடியவர்களுக்கு ந சுகம் ந நித்ரா, சுகம்னா என்ன, பிளஷர், ஹாப்பினஸ், சந்தோஷம் கிடையாது. ந நித்ரா தூக்கம் கிடையாது. ஒருத்த கல்வி வேணும், நான் பெரிய வித்வானாகணும் நினைச்சாக்கா சுகம் சந்தோஷம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும், நித்ரா தூக்கத்தையும் குறைச்சிக்கணும். அடுத்தது க்ஷுதாதுராணாம் அதாவது பசி, க்ஷுதான பசி, உண்மையான பசி இருக்கவனுக்கு ந ருச்சிர் ந பக்வம், ருச்சி டேஸ்ட் பார்க்க மாட்டா, பக்குவம் அது என்ன வெந்திருக்கா வேகலையான்லாம் பார்க்க மாட்டான் இல்லையா. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவா இல்லையா. நன்னா பசி இருக்குனாக்கா அது டேஸ்டா இருக்கா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. அதே மாதிரி அது வந்து பக்குவமா இருக்கா பக்குவமா இல்லையா அதுவும் செகண்டரி. பசிக்கு ஏதோ கிடைச்சுதா அப்படின்னு சாப்பிடக்கூடியவனுக்கு ந ருச்சிர் ந பக்வம். பாருங்க, அர்த்தாதுரானாம் ந குருர் ந பந்துஹு அப்படின்னா என்ன அர்த்தம், செல்வத்தில் ஆசை உடையவனுக்கு ந குருர் ந பந்துஹு. காமாதுரானாம் பேராசை அதாவது காமம் உடையவனுக்கு ந பயம் ந லஜ்ஜா, அவனுக்கு பயமும் கிடையாது, வெட்கமும் கிடையாது. வித்யாதுரானாம் கல்வியை விரும்பக்கூடியவனுக்கு ந சுகம் ந நித்ரா, அவனுக்கு சந்தோஷமும் இல்லை தூக்கமும் இல்லை. க்ஷுதாதுரானாம் பசியில ஆர்வம் உடையவனுக்கு ந ருச்சிர் ந பக்வம். அப்படிங்கிறது இந்த சுபாஷிதம். என்ன சுபாஷிதம்? அர்த்தாதுராணாம் ந குருர் ந பந்துஹு, காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா, வித்யாதுராணாம் ந சுகம் ந நித்ரா, க்ஷுதாதுராணாம் ந ருச்சிர் ந பக்வம். அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அடுத்த 3 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.